டாக்டர் என்னாச்சு டாக்டர்? பேஷண்ட்டுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமா டாக்டர். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா இயர்லி ஒன்ஸ் அவருக்கு பிளட் சர்க்குலேஷன் செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? லாஸ்ட் 4 இயர்ஸா அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணல. அதனாலதான் இன்னைக்கு இவ்ளோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காரு. கிரிட்டிக்கலா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாங்க, அவரை செக் பண்ணி பார்த்ததுல மேக்ஸிமம் 1 வீக் உள்ள அவருக்கு மறுபடியும் எப்படி ஒரு செஸ்ட் பெயின் வந்து அன்கான்ஷியஸ் சிச்சுவேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சான்சஸ்னா 99.9% சான்சஸ் இருக்கு. இப்படி ஒரு பெயின் வந்து மயங்கின உடனே வித்தின் 40 மினிட்ஸ்க்குள்ள, அதாவது அவர் மயங்கி விழுந்ததுல இருந்து 40 நிமிஷத்துக்குள்ள அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படி மட்டும் பண்ணலனா அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அப்புறம் அவரை காப்பாற்ற முடியாது. அதனால அவரை 1 வீக் அட்மிட் பண்ண வைக்கணும். அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிருங்க, ஓகேவா? கமின் டாக்டர். வாங்க வாங்க, ப்ளீஸ் உட்காருங்க, ப்ளீஸ். தேங்க் யூ டாக்டர். இப்பதான் என்னோட சீனியர் டாக்டர் ஒருத்தர்கிட்ட பேசினேன். இந்தியாவிலேயே டாப் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்ல அவரும் ஒருத்தர். 1 வீக் அவர் இங்க இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல டாக்டர், நான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன். என்னது டிஸ்சார்ஜா? ஏங்க, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? அவருக்கு மறுபடியும் பெயின் வந்தா 40 நிமிஷத்துக்குள்ள அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்லன்னா அவர் இறந்துருவாரு. அதெல்லாம் எனக்கு புரியுது டாக்டர். ஆனா அவருக்கு அட்மிட் ஆனா இங்க வேற சில பிரச்சனைகள் வரும். அவருக்கு பெயின் வந்த உடனே இங்க கூட்டிட்டு வர வேண்டியது எங்க பொறுப்பு டாக்டர். நீங்க தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்க. அவர் உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்க. பேசாம அவரை அட்மிட் பண்ணி அவரை கியூர் பண்ணி கூட்டிட்டு போங்க. முடியாது டாக்டர், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்க. அதை விட என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கு. ஆனா அத என்னால சொல்ல முடியாது. ஒரு விஷயம் நடந்தா அதனால யாருக்கும் நல்லது நடக்கலனாலும் பரவாயில்ல, யாருக்கும் கெடுதல் நடந்து பாதிப்பு வராம இருக்கணும்னு நினைக்கிறவனா. இப்போ அவர் அட்மிட் ஆனா 2 குடும்பத்தோட மொத்த நிம்மதியும் கெட்டு போயிடும் டாக்டர். அந்த 2 குடும்பத்துல ஒரு குடும்பம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து வெளியில வந்திருக்கு. கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதி மொத்தமும் போயிடும் டாக்டர். டாக்டர், உங்களை கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் அவரை டிஸ்சார்ஜ் பண்ண விடுங்க. கண்டிப்பா நான் அவருக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி 40 நிமிஷத்துக்குள்ள நான் அவரை இங்க கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கிறேன். என்ன நம்புங்க டாக்டர். ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியும் நீங்க இப்படி பேசுறீங்கன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க பாரதி. எனக்கு வேற வழி இல்ல டாக்டர். ஓகே பாரதி, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுல அவருக்கு கொடுக்க வேண்டிய மெடிசின்ஸ் எல்லாம் எழுதிருக்கேன். கரெக்ட் டைமுக்கு ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அப்புறம் என் நம்பர் இதுல இருக்கு. ஏதாவது எமர்ஜென்சினா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. சார், அந்த பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாரு. நீ சொல்றது சரிதான் பாரதி. ஆனா ஆதிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற விஷயம் அவங்க வீட்ல சொன்னாதானே தெரியும். என்னம்மா புரியாம பேசுறீங்க? ஒரு வாரம் அவரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா அவருக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருமே. அப்புறம் அந்த இதயத்தை யார் கொடுத்தா, அந்த குடும்பம் யாரு, நான் யாரு, தமிழ் யாருன்னு எல்லாமே தெரிய வரும். அது ஆதிக்கும் பிரச்சனை,
எனக்கும் பிரச்சனை. ஏ பாரதி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆதிக்கு மறந்த விஷயமெல்லாம் ஞாபகம் வர்றதுக்காக கடவுளா பார்த்து அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதை நீயே கெடுத்தா எப்படி பாரதி? என்ன பாட்டி பேசுறீங்க? உண்மை தெரிஞ்சா ஆதிக்கு என்ன ஆகும்னு மறந்துட்டீங்களா? அப்பாக்கு இப்படி திடீர்னு உண்மை தெரிஞ்சா அவர் உயிருக்கே ஆபத்து பட்டி. ஆமா பாரதி, ஏற்கனவே பாரதி ஒரு தடவை சொல்ல போய் தான் அவனுக்கு சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். சரி பாரதி, அதுக்கு இப்ப என்னதான் வழி? ஒரு வாரத்துக்குள்ள ஆதிக்கு திரும்பவும் நெஞ்சு வலி வந்தாலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவன் கூடியே இருந்து பார்த்தா தானே ஏதாச்சும் பண்ண முடியும். அதுக்காக தாமா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? நாளையில இருந்து நாங்க வேலைக்கு போலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இந்த பொது டிவிஷனுக்கு அவர்தான் ஹெட்டா இருக்காரு. நான் அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கேன். அதனால நான் அவர் கூடவே தான் இருப்பேன். அதனால நான் வேலைக்கு போறதுதான் பெட்டர்னு தோணுது. அன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்ட, இப்ப திரும்பவும் வேலைக்கு போனா சேர்த்துப்பாங்களா? அதெல்லாம் பிரச்சனை இருக்காதுமா. சுதாகர் சார் நான் சொன்னா புரிஞ்சுப்பாரு.